அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல லீனியர் அல்ஜிப்ரா மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் அதில இருந்து ஒரு கேட் எக்ஸாம் கொஸ்டின பார்ப்போம். கேட் கொஸ்டின் 1 பார்ப்போம். சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியணும். எக்ஸோட வேல்யூ இங்க கொடுத்திருக்கோமா சார்? இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியாது. நம்மளோட எய்ம் என்னன்னா எக்ஸ கண்டுபிடிக்கணும். கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கோம்? கேபிட்டல் A has 0 as 1 eigen value. 0 as 1 eigen value கொடுத்திருக்கோம். சரிங்களா? நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். let lambda equals to இல்ல lambda 1 equal to 0 ன்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு ஐகன் வேல்யூ 0. சரிங்களா? ஐகன் வேல்யூ எப்ப சார் 0 ஆகும்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் இது என்னன்னா 3 cross 3 மேட்ரிக்ஸ் இல்லைங்களா? அப்ப நமக்கு CH ஈக்குவேஷன் தெரியும். 3 cross 3 மேட்ரிக்ஸோட CH ஈக்குவேஷன். அது என்ன சார் இது? lambda q minus S1 lambda square plus S2 lambda minus S3 equals to 0. அப்ப lambda 1 equal to 0 னா கட்டாயம் S3 ஓட வேல்யூ 0வா தான் இருக்கணும். lambda 0 அதாவது 1 ஐகன் வெக்டார் ஐகன் வேல்யூ 0 னா கண்டிப்பா கான்ஸ்டன்ட் டேர்ம் S3 கண்டிப்பா 0வா இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னா 0 is one of the eigen value ன்னு வரும். சரிங்களா? அப்ப S3 0 னா therefore determinant A 0. ஏன்னா S3 ன்றது என்ன சார்? determinant A. அப்ப இங்க determinant A கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது சார். determinant A கண்டுபிடிங்க என்ன சார் என்ன கிடைக்குது? இல்ல மாடுலஸ் A ன்னு கூட சொல்லலாம். எக்ஸிஸ்டிங் மேட்ரிக்ஸ்க்கு மாடுலஸ் A கண்டுபிடிங்க. அப்ப 3 into 7 into minus 9 plus x இல்லைங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3 into 7 into minus 9 plus x மைனஸ் அகைன் மைனஸ் ஆயிரும். இங்க மைனஸ் 4 இருக்கு. அப்போ பிளஸ் ஆயிரும். 4 into 13 ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 2 into செகண்ட் டேர்ம். இப்போ 9 into minus 9 plus x சிம்பிளை மாத்தினா பிளஸ் ஆயிரும். 6 into 13 தேர்ட் டேர்ம் வாங்க சார் என்ன பாருங்க. பிளஸ் 4 9 into 4 னா 36 9 4s are 36 minus 36 சிம்பிளை மாத்தினா பிளஸ் ஆயிரும். 7 6 are 42. டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சிருங்க. ஃபைனலா அதை 0 கூட ஈக்குவேட் பண்ணா வேலை முடிஞ்சது சார். சப்போஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா டவுட் இருந்தா கேல்சி எடுத்துங்க. 3 அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 9 into 7 9 into 7 போட்டீங்கன்னா 63 minus 63 plus 7x 13 into 4 52 13 4s are 52 first bracketக்கு minus 2 second bracketக்கு 9 9s are 81 இப்போ minus 81 plus 9x இல்லைங்களா? 6 into 13 into 6 னா 78 plus 78 செகண்ட் bracket. தேர்ட் bracket வாங்க சார். 4 into 36 plus 42 அப்போ பேலன்ஸ் 6 தான் இருக்கும். அப்போ ஒர்க் பண்ணுங்க சார். மறுபடியும் ஒர்க் பண்ணுங்க. 3 அப்படியே இருக்கட்டும். உள்ள 7x டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 52 minus 63ல 52 போச்சுன்னா 11 minus 11 இருக்கும். minus 2 செகண்ட் bracket வாங்க சார். 78யும் 81யும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா minus 3 plus 9x இருக்கும். தேர்ட் bracketக்கு 6 into 4 24 இருக்கும். உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 7 3s are 21x minus 11 3s are 33. 2 into 3 plus 6 minus 18x plus 24. இப்போ எக்ஸ்ல குரூப் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 21ல 8 போயிருச்சுன்னா 21x minus 18x அப்போ 3x இருக்கும். இங்க plus 33 then அதாவது 33 அதுல இல்லைன்னா 24 இங்க இருக்கு. 24 plus 6 30
அதிலிருந்து 33 போட்டோம்னா -3 கிடைக்கும். சரிதானே சார்? +24 + 6 30. அதில் 33 போயிடுச்சுன்னா -3. ஸோ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஏ என்ன சார் கிடைக்குது? 3x - 3. ஸோ நம்ம லாஜிக் படி என்ன சொல்கிறோம்? மாடுலஸ் ஏ கண்டிப்பாக 0 இருக்கணும். ஏன் ஒரு ஐகன் வேல்யூ 0 அப்படின்னா மாடுலஸ் ஏ 0. Therefore modulus A equals to 0, which implies 3x minus 3 equals to 0. இல்லைன்னா 3x equals to 3 இல்லை x equal to 1. எக்ஸோட வேல்யூ, அதாவது மேட்ரிக்ஸில் எக்ஸோட வேல்யூ 1 இருந்தால் மட்டும்தான் லாம்டா ஈக்குவல் டு 0ன்றது ஒரு ஐகன் வெக்டாரா இருக்க முடியும். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.